ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல காய்கறி எதுவும் இல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை வச்சு நல்ல காரசாரமான மிளகு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லா ஊர்லயுமே லாக்டவுன் அப்படிங்கறதுனால நம்ம ஈஸியா வெளியில போய் காய்கறி எதுவும் வாங்க முடியாதுங்க. இந்த டைம்ல இந்த குழம்பு செஞ்சு வச்சிட்டோம்னா 4-5 நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். சாதத்தோட கொஞ்சமா அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே போதும், சூப்பரா இருக்கும். காய்கறி இல்லாத போது மட்டும் கிடையாது, நம்ம தொடர்ந்து வாரத்துல 2-3 நாள் உணவுல இந்த குழம்பு சேர்த்துட்டு வந்தோம்னா நம்ம கிட்ட எந்த விதமான கிருமி தொற்று அண்டவே அண்டாதுங்க. சளி காய்ச்சலாம் சீக்கிரமா சரியாயிடும். இத மருந்து குழம்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். சரி வாங்க, இப்ப இந்த காரசாரமான மிளகு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மிளகு குழம்பு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷா மசாலா பொருள் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இந்த குழம்புக்கு மிளகு அதிகமாக சேர்க்கணும். மிளகுடைய காரத்துல தான் இந்த குழம்பு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்தீங்கன்னா அதே ஸ்பூன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் அதிகமாக சேர்க்க வேண்டாம், 2 டீஸ்பூன் சேர்த்தீங்கன்னா போதும். அப்புறம் 2 காஞ்ச மிளகாய். நம்ம மிளகு சேர்த்துருக்கிறதுனால மிளகாய் வற்றல் குறைவா சேர்த்துக்கோங்க. மிளகுடைய காரமே நமக்கு கரெக்டா இருக்கும். அதனால 2லிருந்து 3 அளவுக்கு மிளகாய் வற்றல் சேர்த்தீங்கன்னா போதும். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த மசாலா பொருளை எல்லாம் ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா பொருட்கள் பாதி அளவுக்கு வறுபட்டுருச்சு. இது கூட பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்து வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்தரலாம். புளி ரொம்பவே அதிகமா சேர்த்துடாதீங்க, நமக்கு புளி குழம்பு மாதிரி ஆயிடும். பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல சேர்த்தீங்கனாலே போதும். புளி சேர்த்துட்டு லைட்டா இதை வறுத்தரலாம். இப்போ மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா வறுபட்டு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தேங்காய் அதிகமா சேர்த்துடாதீங்க, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கனாலே போதும். சேர்த்துட்டு தேங்காவுடைய ஈரப்பதம் போக லைட்டா வறுத்தரலாம். தேங்காய் ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது, அதனுடைய ஈரப்பதம் போக வறுபட்டுச்சுன்னா போதும். பாருங்க, இப்ப தேங்காய் ஈரப்பதம் போக நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்ப மசாலா பொருட்கள் நல்லா ஆறிடுச்சு, இதை மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம். மாத்திட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம லைட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் தனியா நல்லா மையும். ஓரளவுக்கு அரைப்பட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப மசாலா விழுது அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு மசாலாவை நல்லா நைஸா அரைச்சு எடுத்தீங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். இது ஓரமா இருக்கட்டும். அடுத்தது நம்ம மிளகு குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம். ஸ்டவ் மீடியம் ஹீட்ல இருக்கட்டும். வெந்தயம் கருகிடக்கூடாது, லைட்டா பொன்னிறமாச்சுன்னா போதும். பாருங்க, இப்ப கடுகு பொரிஞ்சு வெந்தயம் லைட்டா பொன்னிறம் ஆயிடுச்சு. இது கூட 2 ஸ்பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்தரலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, குழம்பு ரொம்பவே ருசியா இருக்கும். அப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு. இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டா பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்தரலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதும் இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா வறுத்தரலாம். இப்ப வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுது உள்ள சேர்த்தரலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. மசாலா விழுது எண்ணெயோட நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தரலாம். பாருங்க, இப்ப மசாலா விழுது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு மசாலா விழுது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலம்பி உள்ள சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம்.
இந்த குழம்பு நல்லா திக்கா இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1 கப் அளவுக்கு சேர்த்தீங்கனாலே போதும். இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்ல 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்ல இருக்கட்டும். பாருங்க, இப்போ 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம மிளகு குழம்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு குழம்புல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடணும். அப்போதான் குழம்பு 4-5 நாள் வரைக்கும் கெட்டு போகாது, ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போ மிளகு குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம மிளகு குழம்பு நல்லா காரசாரமாக ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.